வணக்க மக்களை, சட்டமுறைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். பாஜக உளவுத்துறைக்கு சென்ற ரிப்போர்ட்டா? டெல்லி பயணத்துக்கு பிறகு களத்தில் அண்ணாமலையின் அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க வெளியே பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23 நடைபெறும் நிலையில் தான் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் தமிழகத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறதா. இந்த தேர்தலில் எப்படியாவது தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க வேண்டுமென கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நடவடிக்கையில் தான் பாஜக ஓராண்டுக்கு முன்பாகவே அதிமுக தலைமையில் தனது கூட்டணி அறிவித்திருக்கிறது. இதனிலையில் தான் இந்த தேர்தலுக்காகவே அதிமுகவிடம் 27 தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக, இதில் அதிமுக பலம் பொருந்திய சில தொகுதிகள் அடங்குமா? அந்த வகையில்தான் அதிமுக தலைமையில் ஒதுக்கப்பட்ட பாஜகவிற்கு அந்த 27 தொகுதிகளில் கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த ஒரு தொகுதியை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வானதி சீனிவாசன் அவர்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக வழங்கப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. இதனால் அதிர்ச்சியடைந்த அண்ணாமலை அவர்கள் கட்சி பணிகளை பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்றே கூறப்படுகிறதா. அது மட்டுமின்றி தேர்தல் பொறுப்பாளர் பகுதியிலிருந்து விலகியதாக பாஜக வட்டாரத்தில் ஒரு பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிலையில் தான் அண்ணாமலை அவர்கள் திடீரென டெல்லி சென்று அங்கு ஒரு முக்கிய புள்ளியை சந்தித்து பேசியிருக்கிறார். அது என்னவென்றால், அதன் பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தீவிரமாக பாஜகவிற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இதனால் தான் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் அதாவது நிதின் நபியுடன் அண்ணாமலை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பில் என்ன நடந்தது, இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன, பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இந்த நிலையில் தான் இது குறித்து பாஜக வட்டாரங்கள் கேட்டபொழுது தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மத்திய உளவுத்துறைக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அறிக்கையில் பாஜக அதிகபட்சம் 2 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளது என தகவல் கூறப்படுகிறது. இந்த தகவல் என்பது பாஜக தலைமையிற்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறதா. இதன் பின்னணியில் தமிழ்நாட்டில் மிக அதிக ஆர்வத்துடன் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டாம் என நிலைப்பாட்டில் பாஜக தலைமை இருப்பதாக தெரிவிக்கிறது. இதனால்தான் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் மாதத்தில் பல முறை தமிழகம் வந்திருந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் வர திட்டமிட்டதாக கூறப்படுகிறதா. மேலும் பாஜக குறைந்த அளவில் போட்டியிடும் சென்னை, கோவை போன்ற மதுரை போன்ற பகுதிகளில் வெற்றி பெறுவது சாத்தியமல்ல என்றுதான் அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா. இதற்கிடையில் தான் கன்னியாகுமரியில் கூட பாஜக பல பகுதிகளில் போட்டியிடுவதால் அங்கு ரோடு ஷோ நடத்த திட்டமிட்டதாக அதன் தேதி கூட பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்திலே பாஜக காலூற்ற வேண்டுமென்றால் அதற்கு அண்ணாமலையின் தயவு என்பது ஆதரவு என்பதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.